ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 5க்கான வீடியோ. இன்றைக்கி என்ன நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலத்துக்கு தோசை அண்ட் டிஃபன் சாம்பார் செஞ்சேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மத்தியானத்துக்கு தக்காளி சாதம் செஞ்சேன். அதனால் இன்றைக்கி அந்த ஃபுட்டு வச்சு நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் அப்படின்றதுனால ரைஸ் ஃபுல்லாக சாப்பிட்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஆம்லேட் ஒன்று எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஒன்று சாப்பிடணும், அதனால் மேங்கோ எடுத்திருக்கேன். ப்ளஸ் வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் எனக்கு தயிர் சாப்பிட பிடிக்கும். அதனால் கூடவே கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த குழம்பு கரண்டியில் ஒரு 3 கரண்டி சாதம், கொஞ்சம் கொஞ்சமாக 3 கரண்டி சாதம் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். 1 2 and 3. நம்மளால் எவ்வளோ தூரம் ரைஸ் கம்மியாக சாப்பிட முடியுதோ அந்தளவுக்கு கம்மியாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு நல்லது. அதனால் கம்மியாகவே ரைஸ் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தயிர், எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். அதனால் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் காலையிலத்தோட பிரேக்ஃபாஸ்ட். தக்காளி சாதம் அண்ட் தயிர், எக் ஆம்லேட், கூடவே ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்ல, அதுக்காக மேங்கோவில் நான் ஃபுல் மேங்கோலாம் எடுக்கல, 2 சைடு கட் பண்ணிவிட்டு அந்த சீடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சுகர் ஆயிரும். அதனால் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ.